ஈஸ்வரியோட சதி திட்டத்தை முறியடிச்சு தமிழ்ச்செல்வி போஸை ஜெயிலுக்கு அனுப்புனா நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க ராஜாங்க இருந்துகிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட, என்ன தமிழ்ச்செல்வி இது, என்னமோ ஃபைல ஏதோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கேன்னு சொன்னேன். ஆனா சேதுவும் கருப்பும் போய் பார்த்துட்டு வந்து அந்த ஃபைல் இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ நீ என்கிட்ட போய் சொல்றியா? ஐயோ மாமா, உண்மையாவே சொல்றேன். அந்த ஃபைலை நான் அங்கே தான் வச்சேன். ஆனால் அது எப்படி அங்கேருந்து போச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒருவேளை சதி திட்டம் போட்டிருக்காங்கன்னு சொன்னனே, அவங்க தான் எடுத்திருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது மாமா அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, உடனே சேது இருந்துக்கிட்டு, யார் தமிழ்ச்செல்வி? அதான் நாங்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, யாருன்னு சொன்னா தானே தெரியும். அது வந்து அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல வர, உடனே அங்க இருந்த சித்ராவோ, அம்மா சீக்கிரமா நம்ம போஸை பத்தி போட்டு கொடுத்துட போறா. அது மட்டும் இல்ல, நாம 2 பேரும் போய் தானே அந்த ஃபைலையும் 50 லட்சம் ரூபாய் பணத்தையும் கேட்டோம். கண்டிப்பா பெரியப்பா கிட்ட சொல்லிட்டானா நாம இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது இருக்குமா? அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பலான்னு பார்த்தா கடைசியில இவன் நம்மளை வீட்டை விட்டு அனுப்பிடுவா போல அப்படின்னு சித்ராவும் சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த நேரம் வெளியில நின்னுக்கிட்டு இருந்த தாமரையும் சாவித்திரியும் இருந்துகிட்டு, அடியே தாமரை, நான் தான் சொன்னல இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிரளயமே நடக்க போகுதுன்னு. பாரு, கடைசியில என் அண்ணனோட ஃபைலை காணோன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு பாரு. அம்மா, எனக்கும் அதாம்மா ஒரே குழப்பமா இருக்கு. அப்படி யாருதாம்மா அந்த பணத்தையும் ஃபைலையும் எடுத்திருப்பாங்க? அடியே, வேற யார் எடுத்திருக்க போறா? எல்லாம் அந்த போஸ் வேலையா தான் இருக்கும். திருடனையே வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டாங்கல்ல, இவங்களுக்கு இதெல்லாம் தேவைதான். அம்மா, அப்போ ஒன்று பண்ணு, நீ வேணா போய் போஸ் தான் எடுத்தான்னு சொல்லிட்டு சொன்னேன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நாம நல்ல பேர் எடுத்து இந்த வீட்டுக்குள்ள போயிடலாமா? அடியே, நீ என்ன முட்டாளா? நம்ம கிட்ட எந்த சாட்சியுமே இல்லாம நாம போய் சொன்னா அப்புறம் நம்மளை எப்படி நம்புவாங்க? ஏற்கனவே வெளியே கொட்டாயில இருக்கும். அதுக்கப்புறம் பழைய மாதிரி வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுருவாங்க. நீ பேசாம இரு. நாம போய் உண்மையே சொன்னாலும் இந்த வீட்டில் யாருமே நம்புறதுக்கு கிடையாதுடி. இங்க நடக்கிற கூத்த மட்டும் நம்ம வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க தமிழ்ச்செல்வி கிட்டயோ ராஜாங்கோ துருவி துருவி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. அப்பத்தா இருந்துகிட்டு, அடியே தமிழ், இங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அந்த நீதிமான் என்னன்னா ஃபைலை எதையோ வெளியே விட்டுருவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ என்னன்னா வாயை முடிக்கிட்டு அப்படியே மங்குனி மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க, சீக்கிரம் சொல்லுடி அப்படின்னு அப்பத்தாவும் மிரட்டிக்கிட்டு இருக்க. உடனே இங்க ஈஸ்வரியோ, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமாமா அப்படின்னு ஈஸ்வரி அங்க முன்னாடி சொல்ல வர, அந்த நேரம் ஆறுமுகமோ அங்க வராரு. ஐயா, இங்க நடக்கிற எல்லாத்தையும் நானும் கேட்டுக்கிட்டு தாயா இருக்கேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்பும் இல்லையா? இந்த வளகாப்பு ஃபங்க்ஷன்ல நிறைய வேலைகள் இருந்தது. நானும் அந்த தோட்டத்து பக்கமா இருக்க வீட்டு பக்கம் போனேன். அந்த நேரத்துல ஈஸ்வரி அம்மா, சித்ரா அம்மா, போஸ் ஐயான்னு 3 பேருமே அந்த வீட்டுக்குள்ள இருந்து எதையோ எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஐயா. அந்த நேரத்துல நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்து பார்த்தேன். கடைசியில பார்த்தா ஏதோ பணத்தையும் ஏதோ ஃபைலையும் கையில் வச்சுருந்தாங்க. அப்போ கூட இவங்க சொன்னாங்க, டேய், இந்த பணத்தை உன் ஃப்ரெண்டை வரவழைச்சி யார்கிட்டையாவது கொடுத்து அனுப்பு, அப்போதான் நீ மாட்ட மாட்ட, நீ வா நாம வீட்டுக்குள்ளே போகலாம். ஈஸ்வரி அம்மாவும் சித்ரா அம்மாவும் வீட்டுக்குள்ளே வந்தாங்க ஐயா. அதுக்கப்புறம் போஸ் ஐயா மட்டும் தனியாக ஒரு பையை எடுத்துக்கிட்டு எங்கேயோ போனாங்க. போயிட்டு ஏதோ ஒரு ஆளுகிட்ட அந்த பேக்கை கொடுத்தாங்க. அது வரைக்கும் தான் ஐயா என்னால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு அங்கே இருந்த ஆறுமுகம் சொன்னதை கேட்டதும் ராஜாங்கம் சேது எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. இங்கே இருந்த ஈஸ்வரிக்கோ, டேய், நீ முட்டாள் மாதிரி பேசாத, எதுக்காக எங்க மேலே வந்து பழிய போட்டுக்கிட்டு இருக்க? போனா போதுன்னு உனக்கு வீட்டில் வேலை போட்டு கொடுத்தா என்னமோ என்ன போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க? அந்த மாதிரியெல்லாம் நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, உடனே போஸ் இருந்துக்கிட்டு, பெரியப்பா, நான் எங்கேயுமே போல, இங்கே தான் இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்குள்ள இருந்து நான் இங்கே தானே இருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த ஆறுமுகம் தேவையில்லாமல் என் மேலே பழிய போட்டு பேசிக்கிட்டு இருக்கான். நான் பழைய மாதிரி இல்லை பெரியப்பா, நான் திருந்தி நல்லபடியாக தான் இருக்கேன் அப்படின்னு போஸு ஈஸ்வரின்னு மாறி மாறி நல்ல பேர் எடுக்கிறதுக்காக போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த தமிழ்ச்செல்வியோ, மாமா, நான் சொல்கிறேன் மாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ரூமில் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் ஈஸ்வரி அத்தையும் சித்ரா அண்ணியும் ரூமுக்கு வந்து இந்த மாதிரி மாமாவோட ஃபைலை எங்கே வச்சுருக்காங்க, பணமும் எனக்கு வேணும், அந்த இடத்த சொல்லுன்னு கேட்டாங்க. நான் சொல்லவே மாட்டேன்னு சொன்னேன். கடைசியில் பார்த்தா அவங்க இடத்த கண்டுபிடிச்சி அந்த பணத்தையும் ஃபைலையும் எடுத்துக்கிட்டு போய் அந்த நீதிமான் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் அந்த நீதிமானை பிடிச்சி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மை வெளியே வரும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, ஆறுமுகம் இருந்துக்கிட்டு, ஐயா, நான் போய் சொல்லலை ஐயா, நான் எப்போவோ திருந்திட்டேன். எப்போ அந்த தாமரைக்கு உடந்தையா நான் இருந்தனோ அப்போவே நான் தண்டனையை அனுபவிச்சிட்டேன்.
என் அக்காவுக்கு உதவி பண்ண தமிழ்ச்செல்வியோட குடும்பத்துக்காக, தமிழ்ச்செல்விக்காக நான் இப்போ உண்மையை தான் பேசுறேன். என் அக்கா மேல சத்தியமா அப்படின்னு ஆறுமுகம் சொல்ல, அங்க இருந்த ராஜாங்கமோ, ஏ ஈஸ்வரி, நீயே என்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு போஸு, தமிழ்ச்செல்வி பொய் சொல்றாளோ இல்ல நீ பொய் சொல்றியோ, போலீஸுக்கு ஃபோன் பண்ணா யாரு மாட்ட போறதுன்னு உறுதின்னு உனக்கே தெரியும். ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு அப்படின்னு ராஜாங்க மிரட்ட, அங்க இருந்த சேதுவோ, அட பாவி, உன்னை நல்லவன் நினைச்சு தானடா மலர் சொன்னான்றதுக்காக உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டேன். கடைசியில பார்த்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கியே. சேது இந்த மாதிரி சொன்னதும் அங்க இருந்த சித்ராவோ, அம்மா பாத்தியாமா, மலர் தாமா சேது கிட்ட பேசியிருக்கா. ஆனா தமிழ்ச்செல்வி தான் பேசி போஸை வீட்டுக்குள்ள விட்டதா அவ நம்ம கிட்ட சொன்னா. இங்கேயே தெரியல என்னென்ன பித்தலாட்டம் நடந்துகிட்டு இருக்குன்னு. இவளை சும்மா விடக்கூடாதுமா. நம்ம தம்பியையே போட்டு கொடுத்தால. இப்பவே நீ தமிழ்ச்செல்வியை பத்தி முழுசா எல்லாருக்கிட்டையும் சொல்லுமா. சித்ராவும் ஈஸ்வரியும் மாறி மாறி உள்ளுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரம் ராஜாங்கமும் பொறுக்க முடியாம சாட்டி எடுத்துக்கிட்டு வந்து போஸை நல்லாவே வெளுத்து வாங்குறாரு. அந்த வலி தாங்க முடியாம போஸுமே, ஐயோ பெரியப்பா அடிக்காதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸும் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நானும் அம்மா அக்கா எல்லாரும் சேர்ந்து தான் அந்த ஃபைலையும் பணத்தையும் எடுத்துக்கிட்டு போய் அந்த நீதிமான் கிட்ட கொடுத்தது. ஒரு பொண்ணு ரஞ்சனி நீதிமான் கூட இருந்தவ என் கூட பழக்கப்பட்டு எங்கள் 2 பேருக்குள்ள கனெக்ஷன் ஆகி அவள் என்கிட்ட இந்த மாதிரி ஃபைலை கொடு, இல்லைனா வீட்டில் வந்து எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திடுவேன், போலீஸை கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு என்னை மிரட்டினா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் வந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது, இதுக்கப்புறமும் கெட்ட பேர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு காரியத்தில் இறங்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க பெரியப்பா அப்படின்னு சேது நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உடனே அங்கே இருந்த அப்பத்தாவோ, அடியே ஈஸ்வரி, என்ன கேவலமான காரியத்தை பண்ணி வச்சிருக்க. இத்தனை நாளா இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு சகுனி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. உன் புள்ள மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் புள்ளைய எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீ போய் அந்த ஃபைலையும் பணத்தையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கியா? ஏயா ராசாங்கம், இதுக்கு மேலேயே நீ பொறுமையாக இருக்காதையா. இப்போவே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸை வர வச்சு இந்த போஸை பிடிச்சி கொடுங்க, அப்போ தான் இவன் திருந்துவான் அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நேரம் மோகனாவுமே, அடியே ஈஸ்வரி, நீ திருந்தவே இல்லையா? எதுக்காக தான் இப்படி குடும்பத்துக்குள்ள இருந்துக்கிட்டு குழப்பத்தை உண்டாக்கிக்கிட்டு இருக்க? அப்பத்தான் ராஜாங்கம் சேதுன்னு எல்லாருமே மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்க. உடனே இங்க ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, ஏன் புள்ள ஜெயிலுக்கு போனோம்னா இந்த தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்ல, உடனே அங்க இருந்த அப்பத்தாவோ, ஏன் தமிழ்ச்செல்வி என்ன தப்பு பண்ணா, அவ எதுக்காக வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு அப்பத்தா சொல்ல, ஏனா ஏன் தமிழ்ச்செல்வி, நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போய் தானே திரணும். உண்மையை நான் சொல்லட்டுமா இல்ல உன் வாயாலேயே நீயே சொல்றியா? நீ போட்டு கொடுத்து என் புள்ள ஜெயிலுக்கு போவான், ஆனா நீ மட்டும் இந்த வீட்டில் மகாராணி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? ஆனா இது ஒரு காலமும் நடக்காது. இப்பவே உன் குட்டை எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறேன். அப்படியே உத்தமி எந்த பொய்யும் சொல்லாதவ இந்த தமிழ்ச்செல்வின்னு சொல்லிட்டு இவளை தூக்கி மருமகன் தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டு ஆடுறீங்களே. இவ பண்ண காரியத்தை கேட்டா இவ மூஞ்சிலேயே காரிய துப்பி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புவீங்க. எதுக்கு இந்த வளகாப்பு பண்றீங்க? இவ வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட இல்லை. இவளா வயிற்றுக்குள்ள துணியை கட்டிக்கிட்டு நான் கர்ப்பமா இருக்கேன்னு உங்களை எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கா. இப்போ அதை நான் நிரூபிச்சு காட்டட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து ஈஸ்வரியோ வந்த கோவத்துக்கு முந்தானையும் பிடிச்சி இழுக்க வயிற்றுல இருந்த துணி மூட்டையோ கீழே விழுந்துடுது. போதுமா சேது, உன் குழந்தை கீழே விழுந்துருச்சு, தூக்கி கையில வச்சுக்கிட்டு கொஞ்சு அப்படின்னு ரொம்ப நெக்கலவே ஈஸ்வரி சொல்ல, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ராஜாங்கம் சேதுன்னு ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. பக்கத்துல இருந்த சேதுவோ, ஏ தமிழ், என்ன இது, இத்தனை நாளா என்னை ஏமாத்திக்கிட்டு இருந்தியா? உன் வயிற்றுல குழந்தை இல்லையா? ஏன்பா சேது, என்னப்பா ஒரே ரூம்ல ஒன்னா குடுத்தன நடத்தியிருக்க, உன் பொண்டாட்டி வயிற்றுல குழந்தை இருக்கா துணி மூட்டை இருக்கான்னு அது கூட தெரியாம குடும்பம் நடத்தியிருக்கே. நீ எல்லாம் என்ன ஆம்பளை? என்ன தமிழ்ச்செல்வி இது? எதுக்காக இப்படி எங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க? அதுவும் ஒவ்வொரு நாளும் என் குழந்தைன்னு சொல்லிட்டு நான் தலை மேலே உன்னை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனேனே. இப்போ எனக்கு காட்டியிருக்க நன்றி கடனா இது? எதுக்காக என்கிட்ட மறைச்ச சொல்லு அப்படின்னு ரொம்ப கோபத்தோட தமிழ்ச்செல்வியை பார்த்து சேது கேட்க, அந்த நேரம் அங்க இருந்த வசந்தியோ ஓடி வந்து இங்க சேது கிட்ட கெஞ்சி கதறி அழறாங்க. ஐயோ மாப்பிள்ள, தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்பும் கிடையாது.
அன்னைக்கு நீங்க என் பொண்ணை அருவாய் எடுத்துக்கிட்டு வந்து வெட்ட வரும்போது என் பொண்ணோட வாழ்க்கைக்கும் உயிருக்கும் ஏதாவது ஆபத்து வந்துருமோன்ற பயத்துல தான் அவ கர்ப்பமா இருக்கான்றது நான் பொய்யா சொல்லிட்டேன். அன்னைக்கு மறுத்து வச்சியும் நாங்க இருந்த நிலைமைய பார்த்து அவங்களுமே பொய் சொல்லிட்டாங்க. மன்னிச்சிருப்பா. நான் பண்ண தப்புக்கு தமிழ்ச்செல்விக்கு நீ எந்த தண்டனையும் கொடுத்துறாத அப்படின்னு வசந்தி சொல்லிக்கிட்டு இருக்க உடனே அங்க இருந்த ஈஸ்வரியோ, ஆமா ஆமா, எந்த தண்டனையும் கொடுக்காம கூட்டிட்டு போய் உன் பொண்டாட்டிய கொஞ்சு. வெக்கமா இல்ல? ஏ தமிழ்ச்செல்வி, முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போடி. இன்னொரு பக்கம் எங்க மோகனாவை பார்த்த ஈஸ்வரியோ, ஏங்கா நீயும் தானே இதுல உடந்த, போ ராஜாங்க மாமா கிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லு. ஆனா என்ன சொன்னாலும் இந்த வீட்டுல நீங்க 2 பேரும் இருப்பீங்களோ இருக்க மாட்டீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இவளோட குட்டை நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அங்க இருந்த மோகனாவோ இங்க ராஜாங்கத்துக்கிட்டேயும் சேதுக்கிட்டேயும் வந்து, என்ன மன்னிச்சிருங்க. அன்னைக்கே நான் ஸ்கேனுக்கு தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு போகும்போதே எனக்கு தெரியும் தமிழ்ச்செல்விக்கே அவ கர்ப்பமா இருக்கிறது தெரியாம தான் ஏன் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. ஆனா டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல வயிற்றுல குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சேது அவங்க அம்மாவே வந்து பிறக்க போறதா நினைச்சு அவன் ரொம்ப ஏங்கி இருந்தான். இந்த நேரத்துல நாம சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு நான் தான் தமிழ்ச்செல்வியை தடுத்து நிறுத்தினேன். என்னை மன்னிச்சிருங்க. தமிழ்ச்செல்வி மேல எந்த தப்பும் கிடையாது. அவளோ எத்தனையோ தடவை நான் உண்மையை சொல்றேன்னு சொல்லி முன்னே வந்தா. நாங்களாம் தான் அவளை தடுத்தோம். ஆனா ஈஸ்வரிக்கு எப்படியோ இந்த உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு மோகனா சொல்ல, அங்க இருந்த ராஜாங்கமும், தமிழ்ச்செல்வி நீயா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க? ஏன் மோகனா, நீயும் அவளுக்கு உடந்த போயிருக்கியா? ச்சே, உங்களை எல்லாம் இந்த வீட்டில் இருக்க பொம்பளைங்கன்னு நினைக்கும் போதே எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த போஸ் என்னன்னா நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சு என்னோட ஃபைலையும் பணத்தையும் எடுத்துக்கிட்டு போய் அந்த நீதிமான் கிட்ட கொடுத்துருக்கான். ஆனா இப்போ தமிழ்ச்செல்வி என்னன்னா அவ வயிற்றுல இல்லாத குழந்தைய துணி மூட்டையை வச்சு மறைச்சு எங்களை எல்லாம் முட்டாளாக்கியிருக்கா. ஆமா, நானும் சேதுவும் இந்த வீட்டில் இத்தனை நாளா முட்டாள தான் இருந்திருக்கோம். ஐயா சேது, இங்க பாரு, இனிமே நீ என்ன முடிவெடுப்பியோ எனக்கு தெரியாது. எனக்கு மனசு ரொம்ப ஒடிஞ்சு போச்சு அப்படின்னு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்க, அங்க சேதுவோ, ஏ தமிழ், இதுக்கு மேலேயும் உன்னை நான் ஒரு காலமும் மன்னிக்க மாட்டேன். இனிமே இந்த வீட்டு பக்கம் கூட நீ வரக்கூடாது. உன் அம்மாவும் உன் அப்பாவும் தானே உன்னை இந்த வேஷம் போட சொன்னாங்க. அவங்க கூடயே இந்த நொடியை நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும். வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு முடிய பிடிச்சி தரன்னு வெளியே இழுத்துக்கிட்டு வந்து தமிழ்ச்செல்விய சேதுவோ விட்டுடுறாரு. இன்னொரு பக்கம் ராஜாங்கமோ போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போஸையும் பிடிச்சிட்டு போக சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல தமிழ்ச்செல்வி அழுதபடியாவே நடந்து போய்கிட்டு இருக்க அங்கேயே மயங்கியும் விழுறாங்க. அங்க இருந்த வசந்தியோ, ஐயோ என் பொண்ணு மயங்கி விழுந்துட்டா, எல்லாரும் வாங்கல அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோட கத்திக்கிட்டு இருக்க அந்த நேரம் சேதுவுமோ, இனிமே அவ மயங்கி விழுந்தாலும் சரி, அவ செத்து போனாலும் சரி, எனக்கும் அவளுக்கும் எந்த உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுமே வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. இதை எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த சாவித்திரியும் தாமரையும், அம்மா சரியான காட்சி இல்லம்மா, இந்த மாதிரி ஒரு சீனை எந்த படத்திலையுமே நம்ம பார்த்தே இருக்க முடியாதுமா. பாருமா, கடவுளா பார்த்து அந்த தமிழ்ச்செல்விக்கும் ஈஸ்வரியத்திக்கும் சரியான ஆப்பு வச்சிருக்காருமா அப்படின்னு தாமரை சொல்லி சந்தோஷப்பட, உடனே அங்க இருந்த சாவித்திரியோ, அடியே இது எல்லாத்தையும் தானே நாம எதிர்பார்த்தோம். கடைசியில இது நம்ம மூலயமா நடக்கும்னு நினைச்சேன். ஆனா இது அவங்களுக்குள்ளேயே நடந்து ஆளுக்கு ஒரு மூளைக்கு போயிட்டாங்க. எப்படியோ இந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. இனிமே இதை பயன்படுத்தி நாம இந்த வீட்டுக்குள்ள போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க.